ஒரு ஹெல்தியான முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதில் முருங்கைப்பூ தான் அதிகம், முருங்கைக்கீரை கம்மி. இது ஒரு 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்காதனாலும் சேர்த்து பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைப்பூவை இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இது வந்து லைட்டாக சுருங்கி வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்தளவு நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பாயில் பண்ணிக்கலாம். மூடி போட்டுலாம் மூடி வைக்க வேணாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராகவே முருங்கைப்பூ வந்து வெந்துருச்சு. இடையிடைக்கு நல்லா கிளறி விட்டுருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். முருங்கைப்பூ வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ முருங்கைப்பூ வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். சென்டரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதுவும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சாப்பிடுங்க. அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.